Namaste student, welcome to physics class. So today we are going to see a new topic, unit number 2, kinematics. So here we see the kinematics. So first we see the introduction part. So in introduction part, physics is basically an experimental science. நமக்கு நல்லாவே தெரியும் physics அப்படிங்கிறது என்னமா பேசிக்காகவே அடிப்படையாகவே அது எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம ப்ரூஃப் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான். ஸோ physics is basically an experimental science and rests on two pillars. அதாவது physics அப்படிங்கிறது அந்த டூ பில்லர்ஸ், இரண்டு தூண்கள் வந்து அதை தாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன, அந்த ரெண்டு தூண்கள் எது எது அப்படின்னா, ஒன்று வந்து எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அண்ட் இன்னொன்று வந்துட்டு மேத்தமேட்டிக்ஸ். ஸோ physics is basically an experimental science and rests on two pillars. One is experiments and another one is mathematics. இது இல்லாமல் இது இல்லை அப்படிங்கிற அர்த்தம். So here 2300 years ago, the Greek librarian Eratosthenes measured the radius of the earth. அதாவது எரட்டோஸ்தீன்ஸ்ங்கிற Greek librarian வந்துட்டு radius of earth மெஷர் பண்ணி சொன்னார் நமக்கு. So experiments and mathematics 2300 years ago, the Greek librarian Eratosthenes measured the radius of the earth. The next வந்துட்டு the size of the atom was measured much later. ரொம்ப வருஷம் கழிச்சு தான், அதாவது இந்த பிகினிங் ஆஃப் 20th centuryல தான் நம்ம சைஸ் ஆஃப் ஆட்டம் பற்றியே தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ the central aspect in physics is motion. அப்போ அந்த சென்ட்ரல் ஆஸ்பெக்ட், ஒரு மைய பகுதியாக இருக்கிறது, ஃபிசிக்ஸில் வந்து ஒரு மையமாக இருக்கிறது என்ன அப்படின்னா மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஷன் இல்லாமல் இல்லை, அதாவது இயக்கம் இல்லாமல் நம்ம கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ மோஷன் இஸ் ஃபவுண்ட் அட் ஆல் லெவல்ஸ். அதாவது எல்லா லெவல்ஸ்லேயுமே வந்துட்டு மோஷனுங்கிறது இருக்குது. என்ன அப்படின்னா ஃப்ரம் மைக்ரோஸ்கோபிக் லெவல், அதாவது வித்தின் த ஆட்டம். ஆட்டம்குள்ளே நமக்கு நல்லாவே தெரியும் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. சென்ட்ரலில் நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸ்குள்ளே ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அதை சுற்றி எலக்ட்ரான் என்னவாயிட்டே இருக்குது, ரிவால்வ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ மோஷன் இஸ் ஃபவுண்ட் அட் ஆல் லெவல்ஸ் from microscopic level, that is within the atom, to macroscopic and galactic level. galactic அப்படின்னு சொல்லும்போது planetary system. இப்போ பூமி இயங்கலை அப்படின்னா நம்மெல்லாம் என்ன ஸ்தம்பிச்சு போயிடுவோம் அப்படியே. ஸோ நமக்கு லைஃப் இல்லை. ஸோ அப்போ இந்த கேலக்டிக் லெவலில் கூட planetary system and beyond, அதையும் தாண்டி வந்து என்னது, எல்லாமே மோஷனில் தான் இருக்குது, மூவிங்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட் புரிஞ்சுதுங்களா? ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பேசிக்கலாக அது வந்து என்னது, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ். எதில் ரெஸ்ட், அதாவது இரண்டு தூண்கள் அது தாங்கி பிடிச்சிட்ருக்கு. அது என்னென்ன அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். 2300 இயர்ஸ்க்கு முன்னாடியே கிரீக் லைப்ரேரியன் எரட்டோஸ்தீன்ஸ் வந்துட்டு எதை மெஷர் பண்ணுறாருன்னா ரேடியஸ் ஆஃப் த எர்த் என்னங்கிறது சொல்லிட்டாரு. த சைஸ் ஆஃப் த ஆட்டம் லேட்டர், ரொம்ப மச் லேட்டராக தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இந்த பிகினிங் ஆஃப் 20th centuryயில். தென் சென்ட்ரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் வந்துட்டு மோஷன். ஸோ மைக்ரோஸ்கோபிக் லெவல்லேருந்து மேக்ரோஸ்கோபிக் லெவல் அண்ட் கேலக்டிக் லெவல் வரைக்கும் இந்த மோஷன் இருக்குது. ஸோ இன் ஷார்ட், த என்டையர் யூனிவர்ஸ் இஸ் கவர்ன்ட் பை த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மோஷன். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா என்டையர் யூனிவர்ஸ் வந்து எதில் அதாவது எதில் ஆளப்பட்டுருக்கு அப்படின்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மோஷனில். ஸோ த ஸ்டடி ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மோஷன் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் யூஸிங் த லாங்குவேஜ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். அந்த ஸ்டடி ஆஃப் மோஷனை வந்துட்டு எப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலான்னா, எந்த லாங்குவேஜில் நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும்னா ஒன்லி பை மேத்தமேட்டிக்ஸ். ஸோ அதனால தான் ஃபிசிக்ஸை வந்துட்டு இரண்டு தூண்கள் தாங்கிட்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஒன்று வந்து எக்ஸ்பிரிமெண்ட், இன்னொன்று வந்து மேத்தமேட்டிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹவு டு ஆப்ஜெக்ட்ஸ் மூவ். ஸோ எப்படி வந்துட்டு நம்ம ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறத நம்ம அனலைஸ் பண்ண முடியும். இந்த ஆப்ஜெக்ட் இப்போ ஒரு காரோ பஸ்ஸோ இல்லை பைக்கோ ஏதோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னா நம்ம அதை எப்படி அனலைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது அத்லெட்ஸ், ஒரு 10 அத்லெட்ஸ் வந்துட்டு அந்த ட்ராக்கில் ரன்னிங் ரேஸில் ஓடிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது யார் ஃபஸ்ட்டாக வராங்க, யார் ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க, யார் ஸ்லோவாக ஓடுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் எப்படி அனலைஸ் பண்ண முடியும், அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஸோ ஹவு டு ஆப்ஜெக்ட்ஸ் மூவ், ஹவு ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ டூ தே மூவ். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க இல்லை எவ்வளோ ஸ்லோவாக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், when 10 athletes run in a race, ஸோ 10 athletes வந்து ரேஸில் போயிட்டுருக்காங்க, ஓடிட்டுருக்காங்க. all of them do not run in the same manner. எல்லா 10 பேருமே ஒரே மாதிரி போக முடியாது, போகவும் மாட்டாங்க. ஸோ their performance cannot be qualitatively recorded by usage of words like, அதாவது அவங்களோட பர்ஃபார்மன்ஸை
cannot be qualitative. Qualitative அப்படின்னா என்னது, அந்த தரம் பிரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதாவது எப்படின்னா recorded by usage of words like fastest, faster, average, slower or slowest, இந்த மாதிரி நம்மளால் அவங்க பெர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் their performance cannot be qualitatively recorded by usage of words like fastest, faster, average, slower or slowest. அதுக்கு பதிலாக எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. அப்போ அந்த ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது we assigning a number for that. அந்த யார் ஃபஸ்ட்டாக வராங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்பரை வந்து அசைன் பண்ணுறோம். அதை தான் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். குவான்டிட்டினா அளவு, மெஷர்மெண்ட். ஸோ it has to be quantified. It has to be quantified here. Quantifying means assigning numbers to each athlete's motion. ஸோ ஒவ்வொரு அத்லெட்டோட மோஷனையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்பர்ஸாக அசைன் பண்ணுறோம். ஸோ இவர் தான் ஃபஸ்ட் பிளேஸில் வந்திருக்காரு, இவர் வந்து செகண்ட் பிளேஸில் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நம்பர்ஸில் என்ன பண்ணுறோம், அசைன் பண்ணுறோம். அதை தான் வந்து குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ஹேஸ் டு பி குவான்டிஃபைட். ஸோ குவான்டிஃபையிங் மீன்ஸ் ஹியர் அசைனிங் நம்பர்ஸ் டு ஈச் அத்லெட்ஸ் மோஷன். கம்பேரிங் தீஸ் நம்பர்ஸ் ஒன் கேன் அனலைஸ் ஹவு ஃபாஸ்ட். அப்போ இந்த நம்பர்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும், யார் ஃபஸ்ட் பிளேஸில் வந்திருக்காங்க, யார் செகண்ட், யார் ஃபாஸ்ட்டாக, யார் ஸ்லோவாக வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியும். ஸோ கம்பேரிங் தீஸ் நம்பர்ஸ் ஒன் கேன் அனலைஸ் ஹவு ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ ஈச் அத்லெட் ரன்ஸ் வென் கம்பேர் டு அதர்ஸ். மற்றவங்களோட கம்பேர் பண்ணி யார் ஃபஸ்ட்டாக வந்திருக்காங்க, யார் செகண்ட் பிளேஸில் வந்திருக்காங்கங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த யூனிட், இந்த செகண்ட் யூனிட்டில் கைனமேட்டிக்ஸுங்கிற லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் நீடட் ஃபார் அனலைசிங் மோஷன். ஸோ இந்த மோஷனை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு தேவையான பேசிக் மேத்தமேட்டிக்ஸை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் இஸ் கவர்டு. டைரக்ஷனுங்கிறது உங்களுக்கு தெரியும், மேக்னிடியூடுங்கிறது அதோட அளவு, அதெல்லாம் இங்கே கவர் பண்ண போகிறோம். ஸோ இன் திஸ் யூனிட் த பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் நீடட் ஃபார் அனலைசிங் மோஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் இஸ் கவர்டு. நெக்ஸ்ட் பேஜில் என்ன இருக்குது அப்படின்னா, கைனமேட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இஸ் த பிரான்ச் ஆஃப் மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸில் ஒரு பிரான்ச் தான் வந்து கைனமேட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்கம்மா. அது எதை பற்றி டீல் பண்ணுறது அப்படின்னா, which deals with the motion of objects. அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகுது, மோஷன் மூவ் ஆகுது, அதை பற்றி டீல் பண்ணுற பிரான்ச் தான் வந்து கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கைனமேட்டிக்ஸ் இது 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. கைனமேட்டிக்ஸ் இஸ் த பிரான்ச் ஆஃப் மெக்கானிக்ஸ். இட் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வித்தவுட் டேக்கிங் ஃபோர்ஸ் இன்டு அக்கௌண்ட். இந்த இடத்துல இப்போ நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம், புஷ் இல்லைனா புல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, மூவ் ஆகலை, இல்லை இழுக்கப்படுது அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆனால் இங்கே கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இயற்கையாகவே நேச்சுரலாகவே ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ பிளானட்ரி மோஷன்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகிட்டே இருக்கா அப்படி கிடையாது. நேச்சுரலாகவே அது மேலே ஃபோர்ஸ் வந்து இயங்கிட்டு இருக்காது, நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ அப்போ கைனமேட்டிக்ஸ் இஸ் த பிரான்ச் ஆஃப் மெக்கானிக்ஸ் which deals with the motion of objects without taking force into account. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, without taking force into account. The Greek wordல கைனமா அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா மோஷன். ஸோ இதை 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்கம்மா. Kinematics is the branch of mechanics which deals with the motion of objects without taking force into account. The Greek word kainama means motion. The next பார்க்க போகிறது என்னென்னா கான்செப்ட் ஆஃப் ரெஸ்ட் அண்ட் மோஷன். ஸோ ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், இட் ரிமைன்ஸ் இன் த பொசிஷன் ஆஃப் ரெஸ்ட், அதாவது ஸ்டாட்டிக், நிலையாக இருக்கிறது, நிலைத்து இருக்கிறது, அதை சொல்கிறோம். அப்போ மோஷன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இட் வில் பி இன் மூவிங். ஸோ இப்போ இந்த ரெஸ்ட் அண்ட் மோஷனை எப்படி வந்து கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, ஹியர் வி டுக் த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இங்கே ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுங்கிறது ஒன்றும் இல்லாமா, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். ஹியர் வி டுக் த 3 கோஆர்டினேட் ஆக்சஸ், எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ் அண்ட் இசட் ஆக்சஸ் எடுத்துக்கிறோமா. ஸோ இப்போ இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கிறதுனால எக்ஸ் ஷுட் பி திஸ் சைட் அண்ட் ஒய் ஷுட் பி ரைட் சைட் அண்ட் இசட் ஷுட் பி இன் அப்பர் டைரக்ஷன். சரிங்களா, இது ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதை. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு என்னென்னா, இந்த ரெஸ்ட்டையும் மோஷனையும் எப்படி ரிலேட் பண்ணுறாங்க, எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஹியர் வி டுக் த
ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ அதெல்லாம் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே கவனிங்க, இந்த பேராகிராஃப் படித்த புரியும் உங்களுக்கு. கான்செப்ட் ஆஃப் ரெஸ்ட் அண்ட் மோஷன். த கான்செப்ட் ஆஃப் ரெஸ்ட் அண்ட் மோஷன் கேன் பி வெல் அண்டர்ஸ்டுட். The concept of rest and motion can be well understood by the following elucidation. அதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, இல்லை டயக்ராம் சொல்லலாம். A person sitting in a moving bus. அதாவது நம்ம வந்துட்டு ஒரு மூவிங் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோமா, நமக்கு நியர்பை, அதாவது நம்ம ஒரு சீட்டில் 2 பர்சன் உட்காந்துருக்காங்கன்னா, அப்போ அந்த பர்சனுக்கு வந்து எப்படி உணர்வாங்க, பஸ் ஆனால் மூவிங்கில் இருக்குது, ஆனால் அந்த சீட்டில் உட்காந்துருக்க பர்சனுக்கு வந்துட்டு ஒரு பர்சன், அதாவது 2 பர்சன் உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு பர்சனுக்கு என்ன தோணும், இவங்க வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க, அதாவது ரெஸ்ட் பொசிஷனில் அப்படியே உட்காந்துருக்காங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுவே ஆனால் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு பர்சன், வெளியில் வந்துட்டு ஒரு பர்சன் நின்றுட்டு இருந்து அந்த பஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த பஸ் எப்படி இருக்கும், மூவிங்கில் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பர்சன் எப்படி இருப்பாங்க, மூவிங்கில் இருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து கம்பேர் த 2 ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இங்கே பஸ்ஸுங்கிறது ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், அதாவது எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். அடுத்தது அவுட் சைடில் அந்த வெளியில் ஒரு பர்சன் நிற்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம், எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். ஸோ ஹியர் வி கன்சிடர் அ 2 frame of reference. One is bus and another one is standing person outside. outsideல நிற்கக்கூடிய ஒரு பர்சனை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதை தான் இங்கே எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க, கவனிங்க. a person sitting in a moving bus, அதாவது மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸில் ஒரு பர்சன் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இஸ் அட் ரெஸ்ட் with respect to யாரை பொறுத்து அவங்க ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது, with respect to a fellow passenger. fellow passengerனா அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, அந்த சீட்டில் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியுது, அந்த பர்சன் வந்துட்டு ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, புரியுதுங்களா? அப்போ இப்போ நீங்கள் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க, 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சீட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு, அதாவது அந்த சீட்டில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும், இவர் ரெஸ்ட்டில் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ a person sitting in a moving bus is at rest. with respect to யாரை பொறுத்து ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியும், fellow passenger, அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பொறுத்து fellow passenger, but is in motion with respect to a person. ஆனால் அந்த பஸ் அந்த மூவிங்கில் இருக்கிறது வந்து யாருக்கு தெரியுது, மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது, அவுட் சைட் த பஸ். இங்கே பாருங்கள், fellow passenger இது வரைக்கும் full stop, but is in motion with respect to a person outside the bus. வெளியில் நிற்கக்கூடிய ஒருத்தருக்கு எப்படி தெரியுது, அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க மூவிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ with respect to one another, இப்போ 2 கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஒன்று வந்து பஸ்ஸு, இன்னொன்று வந்து மூவிங் பஸ்ஸு, இன்னொன்று வந்து வெளியில் ஒரு பர்சன் ஸ்டாண்டிங்கில் தான் நிற்கிறாங்க, ஒரு இடத்துல ரெஸ்ட்டில் நிற்கிறாங்க. அப்போ அந்த வெளியில் நிற்கிற ஆளுக்கு உள்ள பஸ்ஸில் போயிட்டுருக்கிறவங்க எப்படி தெரிவாங்க, மூவிங்கில் இருக்கிற மாதிரி தெரிவாங்க. ஆனால் பஸ்ஸில் சேம் ஒரே சீட்டில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும், ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ த கான்செப்ட்ஸ் ஆஃப் ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஹாவ் மீனிங். த கான்செப்ட்ஸ் ஆஃப் ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஹாவ் மீனிங் ஒன்லி, எப்போ அது மீனிங்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு சம் ரெஃபரன்ஸ். ஏதோ ஒரு சம் ரெஃபரன்ஸை கம்பேர் பண்ணுறாங்க. இந்த டயக்ராமை பார்த்தா புரியும் உங்களுக்கு. ஸோ த கான்செப்ட்ஸ் ஆஃப் ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஹாவ் மீனிங், எப்போ மீனிங்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு சம் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் ரெஸ்ட் அண்ட் மோஷன் வி நீட் எ கன்வீனியன்ட் ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், பிங்க் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் என்ன கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்குலர் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோமா. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஹியர் வி டுக் பஸ், வேன், எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், இது வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் 1 and this is the frame of reference 2. அப்போ when compare the 2, பஸ் வந்துட்டு பஸ் இஸ் 1 frame of reference. அடுத்தது இங்கே வந்து ஒரு பர்சன், ஒரு பையன் வந்து நிற்கிறாப்புல, இவனை பொறுத்து அந்த பஸ் வந்து மூவிங்கில் இருக்குது, உள்ளே இருக்கிறாங்க பர்சனும் மூவிங்கில் இருக்காங்க, அந்த மாதிரி தெரியுது. ஆனால் அந்த பஸ்ஸில் இருக்கிற சேம் பர்சனுக்கு எப்படி இருக்குது, அந்த பர்சன்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ புரிஞ்சுதுங்களா. ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் ரெஸ்ட் ஆர் மோஷன் வி நீட் எ கன்வீனியன்ட் ஃபிக்ஸ்டு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். நமக்கு தேவையான அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருந்தால் தான் நம்மளால் ரெஸ்ட்டில் இருக்காங்களா மோஷனில் இருக்காங்கிறாங்க ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.
இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இப்போ நம்ம வந்துட்டு பூமியில் இருக்கோம். ஆனால் பூமி வந்து என்னவாயிட்டே இருக்குது, சுழண்டுகிட்டே இருக்குது. அதாவது பூமி வந்து சுற்றுது. ஆனால் நமக்கு எப்படி தெரியுது, பூமி சுழல்ற மாதிரி நமக்கு தெரியாது. அதாவது ரெஸ்ட்டில் இருக்கணும். ஸோ when compared to both, அதாவது நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், earth is another frame of reference கம்பேர் பண்ணும்போது, ஸோ நம்ம பூமியில் இருக்கும்போது நம்ம ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி, அதாவது ரெஸ்ட் மீன்ஸ் எப்படி பூமி இயங்காத மாதிரி இருக்கானா, அந்த பூமி வந்து என்ன ஆகிட்டு தான் இருக்குதுங்க, இயங்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் ரெஸ்ட் ஆர் மோஷன் we need a convenient fixed reference frame. இங்கே ரெஃபரன்ஸ் ஃப்ரேமுங்கிறது நத்திங் பட் கோஆர்டினேட் 3 கோஆர்டினேட் ஆக்சஸ் எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஆக்சஸ் எடுத்துக்கிறோம். ஒரு ஆப்ஜெக்ட்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஃப்ரேம் அப்படின்னா என்னது, நம்ம ஒரு அவுட்டர் லேயர் கொடுக்குறது தான் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் வந்து ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னு சொல்லலாம், இல்லைனா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். சரிங்களா? இது புரிஞ்சிச்சிங்களா இது? ஸோ அடுத்தது பார்க்கலாம். தட் இஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இஃப் வி இமேஜின், நம்ம வந்து என்னது, நம்ம நேரில் கண்ணில் பார்க்க முடியாது, ஆனால் அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம்னா எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஆக்சிஸ், அதை தான் சொல்கிறாங்க. இஃப் வி இமேஜின் அ கோஆர்டினேட் சிஸ்டம் அண்ட் த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்கிரைப்ட் ரிலேட்டிவ் டு இட், தென் சச் அ கோஆர்டினேட் சிஸ்டம் இஸ் கால்ட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இது 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இமேஜின் பண்ணிக்கிறோம், ஒரு கற்பனையில் கொண்டு வந்துக்கிறோங்க. ஸோ இஃப் இமேஜின் அ கோஆர்டினேட் சிஸ்டம், அதாவது எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஆக்சஸ், அதை தான் வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்கிறோம். அண்ட் த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், அந்த இடத்துல அந்த 3 கோஆர்டினேட் சிஸ்டமில் கொண்டு வந்து அந்த ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணிடுறோம். ஸோ அண்ட் த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்கிரைப்டு, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இஃப் இமேஜின் a coordinate system and the position of an object is described relative to it, அந்த frame of reference-ஐ வச்சு அதை ரிலேட் பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம், then such a coordinate system is called frame of reference. So once again I'll read this. This is a 2-mark question. So if we imagine a coordinate system and the position of an object is described relative to it, then such a coordinate system is called frame of reference. Next பாருங்க, at any, இது வந்து கோஆர்டினேட் ஆக்சஸ் இல்லை, கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் சொல்லுவாங்க. at any given instant of time, the frame of reference with respect to which the position of object is described in terms of position coordinates. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் எடுத்துட்டோம்னா that is one dimensional, so the object moves along in a ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது, எப்படி இருக்குங்கிறத நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ அட் எனி கிவன் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு விச் த பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்கிரைப்ட், அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை வச்சு அந்த ஆப்ஜெக்ட் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறது. So at any given instant of time, the frame of reference with respect to which the position of the object is described in terms of position coordinates, that is x, y, z, that is distances of the given position of an object along the x and y and z axis is called Cartesian coordinates. இதுக்கு பேர் என்னமா சொல்கிறாங்க, Cartesian coordinate system. இதையும் 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்கம்மா. at any given instant of time, இது 2 mark question வந்து Cartesian coordinate system. at any given instant of time the frame of reference with respect to which the position of the object is described in terms of position coordinates, பொறுத்து அந்த ஆப்ஜெக்ட் எந்த பொசிஷனில் இருக்குங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. position coordinates x, y and z, that is distances of the given position of an object along the x, y and z axis is called Cartesian coordinate system. இது வரைக்கும் இதை மார்க் பண்ணிக்கோங்க. Cartesian coordinate system வரைக்கும் 2 mark question மார்க் பண்ணிக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இதுதான் ரெக்டாங்குலர் Cartesian coordinates. இது வந்து என்னென்னா லெஃப்ட் ஹேண்டட் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கொடுத்துருக்கிறதுனால Cartesian coordinate system x axis along this direction and y axis along this direction and z axis along this direction. So this is a point x, y and z. So y coordinate, x coordinate and z coordinate. This is a Cartesian coordinate system.
It is to be noted that if the x, y and z axes are drawn in anti-clockwise direction, இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ்னால் என்னது, இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அது ஆன்டி கிளாக்வைஸ், இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆச்சுன்னா அது கிளாக்வைஸ். இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், கிளாக்வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்னு சொல்லுவோமா. இங்கே கொடுத்துருக்கிற டயக்ராமில் எக்ஸ் இந்த டைரக்ஷனில், y அந்த டைரக்ஷனில், z அப்வர்டில் இருக்கிறனால, so it is to be noted that if the x, y and z axes are drawn in anti-clockwise direction, then the coordinate system is called as right-handed Cartesian coordinate system. Anti-clockwise direction இருக்கிறதுனால இதை வந்து என்னன்னு சொல்கிறோம், right-handed Cartesian coordinate system. Though other coordinate systems do exist, in physics we conveniently follow the right-handed coordinate system. இங்கே வந்துட்டு right-handed coordinate system நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு சொன்னோம். இங்கே பாருங்கள், right-handed coordinate systemனா என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டயக்ராமில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம், ரைட் சைடில் இருக்கிறது ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம். பிளேஸ் யுவர் ஃபிங்கர்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போது நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்படி வரைகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லுவோம். இது வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், இது வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே இசட் ஆக்சிஸ் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஸோ இசட் ஆக்சிஸ்லேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். சரிங்களா? ஸோ இப்போது அதை தான் சொல்கிறாங்க, பிளேஸ் யுவர் ஃபிங்கர்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ரொட்டேட் தெம் டுவார்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ். இந்த டயக்ராமில் காமிச்சது கவனிங்க நல்லா. ஃபிங்கர்ஸை வந்து எப்படி வைக்கணும், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் வைக்கிறாங்க. அண்ட் ரொட்டேட் தெம் டுவார்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணுறாங்க, வளைக்கிறாங்க கை அப்படி தம்ப. யுவர் தம் வில் பாயிண்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ். ஸோ இப்போ இதுதான் வந்து ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அடுத்தது த ஃபாலோயிங் ஃபிகர் 2.4 அடுத்த டயக்ராமில் என்ன இலஸ்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ்னால் என்னங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இந்த பேஜில் என்னென்னங்கிறது புரிஞ்சிச்சிங்களா? ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் நத்திங் பட் 3 கோஆர்டினேட் ஆக்சிஸை எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அதை ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு கன்சிடர் பண்ணிவிட்டு ரெஸ்ட் அண்ட் மோஷனை எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா ரிலேட் பண்ணுறாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருக்குது, இன்னொரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு மூவிங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது, மோஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மூவிங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டில் ஒரு பர்சன் வந்து ஸ்டில் ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பஸ்ஸு அண்ட் அவுட் சைடில் இருக்க பர்சனே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். புரிஞ்சுதுங்களா? இதில் இந்த பேஜ்லேயே 3 2 மார்க்ஸ் இருக்குது. கைனமேட்டிக்ஸ் 1, தென் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் 2, அடுத்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் 3 2 மார்க் இருக்குமா, மார்க் பண்ணிக்கோங்கம்மா. So next we see the difference between the right handed and left handed coordinate system பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், அந்த ஏரோ மார்க் பாருங்கள் எந்த டைரக்ஷனில் போயிருக்குன்னு, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்குங்களா. ஸோ அப்போ பாருங்கள், இது ரைட் ஹேண்டட், இசட் வந்து அப்பில் இருக்குது, அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ இசட் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது, x இந்த டைரக்ஷனில் இருக்குது, y இந்த டைரக்ஷனில் இருக்குது. திஸ் இஸ் y and this is x and this is z. this is right handed z up அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அடுத்தது லெஃப்ட் ஹேண்டட்லேயே வந்து என்ன இருக்குது, z அப்பில் தான் இருக்குது. டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ரைட் ஹேண்டட்னா டயக்ராம் எப்படி இருக்குது, லெஃப்ட் ஹேண்டட்னா டயக்ராம் எப்படி இருக்குது பாருங்கள். லெஃப்ட் ஹேண்டடில் வந்துட்டு இது வந்து என்னென்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. இது வந்து என்னம்மா கிளாக் வைஸ் டைரக்ஷன், x axis along this direction and z வந்து upward directionல இருக்குது and y this direction, y axis வந்து இந்த directionல இருக்குது. இது வந்து left handed z up அப்படின்னு சொல்கிறோம். மேலே இருக்கிறது right handed z up anti clockwise direction, கீழே இருக்கிற டயக்ராம் left handed z up clockwise direction. அடுத்த 2 டயக்ராம் பார்க்கலாம். right handed y up. ரைட் ஹேண்டடில் வந்துட்டு இப்போ y வந்துட்டு y axis வந்து upward directionல இருக்குது, அதை சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குமா. ரைட் ஹேண்டட் ஒய் அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது, எக்ஸ் வந்து நார்மல் ஆஸ் யூஷுவல், தென் இசட் வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன். இதுவே பாருங்கள் அடுத்த டயக்ராமில் லெஃப்ட் ஹேண்டட் ஒய் அப், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குமா. இப்போ லெஃப்ட் ஹேண்டடில் பார்க்கும்போது ஒய் வந்து அப்பர் டைரக்ஷனில் இருக்குது, எக்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் ஆக்சிஸில் தான் இருக்குது அண்ட் இசட் வந்து ஆப்போசிட்டில். இது புரியுதுங்களா? இந்த 4 டயக்ராமும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ரைட் ஹேண்டட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம். புரிஞ்சுதுங்களா? எப்படி ஆக்சஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்டட்
இசட் அப், ஆன்டி கிளாக்வைஸ் கிளாக்வைஸ் அதெல்லாம் விட்டுருங்க. ரைட் ஹேண்டடில் வந்துட்டு இசட் அப் அப்படின்னா ஆக்சஸ் வந்து எப்படி இருக்குது. அடுத்தது லெஃப்ட் ஹேண்டடில் இசட் அப்பில் தான் இருக்குது, அப்போ ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதுவே ரைட் ஹேண்டட் ஒய் அப்வர்டில் இருந்துச்சுன்னா இசட் ஆக்சஸ், இதுதான் ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்குறது. அடுத்தது லெஃப்ட் ஹேண்டடில் ஒய் அப்பில் இருந்துச்சுன்னா எந்த மாதிரி ஆக்சஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பாயிண்ட் மாஸ். இதுவும் 2 மார்க் கொஸ்டின் தாமா, மார்க் பண்ணிக்கோங்க, நான் சொல்லும்போது மார்க் பண்ணுங்கள். டு எக்ஸ்பிளைன் த மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும், மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்டை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா has finite mass, the concept of point mass is required. அதாவது ஒரு ஃபைனைட் மாஸில் நம்ம வந்துட்டு மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக என்ன தேவைப்படுது, எந்த கான்செப்டை கொண்டு வரணும்னா பாயிண்ட் மாஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இங்கே பாயிண்ட் மாஸ் தேவைப்படுது? டு எக்ஸ்பிளைன் த மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் which has finite mass. To explain the motion of an object which has finite mass, the concept of point mass is required, தேவைப்படுது and is very useful. Let the mass of any object be assumed to be concentrated at a point. அதாவது mass of any object, அதாவது எந்த ஒரு பொருளுக்குமே, எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், even a smaller or even a greater objects-ஆக இருந்தால் கூட, each and every object it have a mass, each and every object it have a mass இருக்குமா. அப்போ அந்த ஆப்ஜெக்டோட ஹோல் மாஸும் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கான்சென்ட்ரேட் ஆகுது. அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை தான் வந்து இங்கே என்னென்னு சொல்கிறாங்கன்னா பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெட் த மாஸ் ஆஃப், அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்கம்மா 2 மார்க்கில். லெட் த மாஸ் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் பி அஸ்யூம்டு டு பி கான்சென்ட்ரேட்டட் அட் எ பாயிண்ட், தென் திஸ் ஐடியலைஸ்டு, ஐடியலைஸ்ட்னா ஏற்றத்தக்க அப்படின்னு அர்த்தம். ஐடியலைஸ்ட் அப்படின்னா ஏற்றத்தக்க, அதாவது உண்மையல்ல ஆனால் கற்பனையில் நம்ம வந்து அதை உண்மையாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஐடியலைஸ்ட் மாஸ் இஸ் கால்ட் பாயிண்ட் மாஸ். இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ லெட் என்னது பாயிண்ட் மாஸ் தான் என்னது, லெட் த மாஸ் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் பி அஸ்யூம்டு, அஸ்யூம்டுன்னு என்னது கற்பனையில் நம்ம அதை எடுத்துக்கிறோன்னு அர்த்தம். ஸோ லெட் த மாஸ் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் பி அஸ்யூம்டு டு பி கான்சென்ட்ரேட்டட் அட் எ பாயிண்ட். எல்லா மாஸும் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கான்சென்ட்ரேட் ஆகிருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. லெட் த மாஸ் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் பி அஸ்யூம்டு டு பி கான்சென்ட்ரேட்டட் அட் எ பாயிண்ட், தென் திஸ் ஐடியலைஸ்ட், ஐடியலைஸ்ட்னா ஏற்றத்தக்க அப்படின்னு அர்த்தம். ஐடியலைஸ்ட் மாஸ் இஸ் கால்ட் ஆஸ் பாயிண்ட் மாஸ். இந்த பாயிண்ட் மாஸ்க்கு என்னெல்லாம் இல்லை அப்படின்னா, இட் ஹேஸ் நோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். அதாவது இப்போ நமக்கு ஷேப் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, ஆனால் இந்த பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் ஹேஸ் நோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் லைக் ஷேப் அண்ட் சைஸ். இதுக்கு சைஸோ ஷேப்போ எதுவுமே கிடையாது. மேத்தமேட்டிக்கலி a point mass has finite mass with 0 dimension. டைமென்ஷன்னா என்னது, ஷேப் அண்ட் பொசிஷன் சொல்கிறது தான் டைமென்ஷன் சொல்கிறோம். இந்த பாயிண்ட் மாஸ்க்கு ஃபைனைட் மாஸ் இருக்குமே ஒழிய அதுக்கு வந்து ஷேப்போ சைஸோ எதுவும் கிடையாது. ஸோ வித் 0 dimension. Even though in reality, உண்மையாக பார்க்கணுன்னா a point mass does not exist. உண்மையாக சொல்லணுன்னா அந்த பாயிண்ட் மாஸுங்கிறது ஒன்றும் கிடையவே கிடையாது. ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்துட்டோன்னா ஹோல் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் கான்சென்ட்ரேட்டட் அட் எ பாயிண்ட் நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து பாயிண்ட் மாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ மேத்தமேட்டிக்கலி a point mass has finite mass இருக்குது with 0 dimension. Even though in reality, ரியாலிட்டினா உண்மையாக அப்படின்னு பார்க்கும்போது a point mass does not exist. It often simplifies our calculation. அந்த கால்குலேஷனுக்காக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிறது. ஒரு ஆப்ஜெக்டை ஒரு டிஸ்டன்ஸ் ரொம்ப தொலைவில், எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது அது நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஃபைனைட், சின்ன சைஸில் ஆகிடும். அப்போ அதை தான் நம்ம வந்து பாயிண்ட் மாஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ ஹோல் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், mass of the object is concentrated at a particular point is called as point mass. Point mass அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன கிடையாதுமா, it has no internal structure like shape and size கிடையாது. மேத்தமேட்டிக்கலாக பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிறது என்னென்னா இஸ் have finite mass, அவ்வளோதான். வித் 0 dimension. 0 dimensionனா அதுக்கு ஒரு ஷேப்போ சைஸோ பொசிஷனோ எதுவுமே கிடையாது. Even though in reality a point mass does not exist, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. If often simplifies our calculationக்காக நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம்.
It is to be noted that the term point mass is a relative term. It has meaning only with respect to a reference frame. எப்போ அது மீனிங்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கம்பேர் வித் டூ ரெஃபரன்ஸ் ஃப்ரேமோட கம்பேர் பண்ணும்போது அது மீனிங்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. It has meaning only with respect to a reference frame and with respect to the kind of motion that we analyze. உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இது புரியும் பாருங்கள். So it has meaning only with respect to a reference frame and with respect to the kind of motion that we analyze. Examples பாருங்கள். To analyze the motion of earth with respect to sun. அதாவது சன்னை பொறுத்து நம்ம எர்த்தோட மோஷனை அனலைஸ் பண்ணணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னா earth can be treated as a point mass. இங்கே வந்து earth வந்து என்னென்னு எடுத்துக்கிறாங்க, point massனு எடுத்துக்கிறோம். This is because ஏன் வந்து earth point massனு எடுத்துக்கிறோன்னா சன்னை கம்பேர் பண்ணும்போது சன்னிலேருந்து earthோட டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ this is because the distance between the sun and the earth is very large compared to the size of the earth. earthோட சைஸை கம்பேர் பண்ணும்போது சன்னுக்கும் earthக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அதனால் earthஐ வந்து நம்ம இங்கே பாயிண்ட் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோமா. இப்போ புரிஞ்சுதுங்களா என்னென்னு? பாயிண்ட் மாஸ் தான் என்னென்னு புரிஞ்சிச்சா? டு அனலைஸ் த மோஷன் ஆஃப் earthோட மோஷனை அனலைஸ் பண்ணுறதுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு த சன்னோட ரிலேட் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம earthஐ வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம், ட்ரீட்டட் ஆஸ் அ பாயிண்ட் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா this is because the distance between the sun and the earth is very large. sun earthோட distance வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது compared to the size of the earth. earthோட சைஸை கம்பேர் பண்ணும்போது சன்னுக்கும் earthக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் earthஐ வந்து நம்ம பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பாருங்கள், இஃப் வி த்ரோ அண்ட் irregular ஆப்ஜெக்ட் லைக் எ ஸ்மால் ஸ்டோன், அதாவது சின்னோண்டு கல்லை நம்ம எடுத்துகிட்டு நம்ம காற்றுல தூக்கி போடுறோம் அப்படின்னா அப்போது earthஐ கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்டோன் சைஸ் என்னது, இல்லைன்னா அந்த டிஸ்டன்ஸ் நம்ம தூக்கி எறியக்கூடிய அந்த இடத்துல இருந்து அந்த கல் போகக்கூடிய தூரத்தை கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்டோனோட சைஸ் ரொம்ப 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 ஸ்மாலாக இருக்கும். அப்போ அந்த ஸ்டோனை வந்து நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம், பாயிண்ட் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இஃப் வி த்ரோ அண்ட் irregular ஆப்ஜெக்ட் லைக் எ ஸ்மால் ஸ்டோன் இன் த ஏர் டு அனலைஸ் இட்ஸ் மோஷன், அதோட மோஷனை அனலைஸ் பண்ணுறதுக்கு இட் இஸ் சிம்பிளர் டு கன்சிடர். நம்ம என்ன சிம்பிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம், த ஸ்டோன் ஆஸ் அ பாயிண்ட் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸ்டோனை வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம், ஒரு பாயிண்ட் மாஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு ஆஸ் இட் மூவ்ஸ் இன் ஸ்பேஸில் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ த சைஸ் ஆஃப் த ஸ்டோன் இஸ் வெரி மச் ஸ்மாலர் தேன் த டிஸ்டன்ஸ் த்ரூ விச் இட் ட்ராவல்ஸ். அதாவது அந்த சைஸ் ஆஃப் த irregular ஆப்ஜெக்டோட சைஸை வந்து பாயிண்ட் மாஸ்ன்னு ஏன் கன்சிடர் பண்ணுறோன்னா அந்த டிஸ்டன்ஸ், அந்த இடத்துலேருந்து தூக்கி எறியப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிக அளவில் இருக்குது. ஸோ த சைஸ் ஆஃப் த ஸ்டோன் இஸ் வெரி மச் ஸ்மாலர் தேன் த டிஸ்டன்ஸ் த்ரூ விச் இட் ட்ராவல்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ ஏன் பாயிண்ட் மாஸ்ன்னு கன்சிடர் பண்ணுங்க, ஃபார் கால்குலேஷன், ஃபார் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன், ஃபார் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம ஹோல் ஆப்ஜெக்டோட மாஸை ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்கிறோமா. அந்த பாயிண்ட் மாஸ் தான் இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தோம். earthோட மோஷனை அனலைஸ் பண்ணுறதுக்கு கம்பேர் டு சன்னை வச்சுட்டு earthோட மோஷனை கம்பேர் பண்ணுறதுக்கு earthஐ வந்து இங்கே என்னது பாயிண்ட் மாஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படி எடுத்துக்கிறோன்னா பிகாஸ் சன்னுக்கும் earthக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வெரி 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 லார்ஜ். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, ஒரு irregular ஸ்மால் சைஸ் ஸ்டோன் எடுத்துக்கிறோம், அதை வந்து நம்ம ஏரில் தூக்கி போடுறோம். தூக்கி போடும்போது அந்த ஏரில் அது ட்ராவல் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்டோனோட சைஸ் வந்து பாயிண்ட் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோமா. அடுத்தது பார்க்கலாம், டைப்ஸ் ஆஃப் மோஷன். ஸோ இன் அவர் டே டு டே லைஃப் த ஃபாலோயிங் கைண்ட்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் ஆர் அப்சர்வ்டு. நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். அதில் வந்து நம்ம இங்கே ரெண்டு பார்க்கலாம். ஒன் இஸ் லீனியர் மோஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் சர்க்குலர் மோஷன். ஸோ லீனியர் மோஷன் அப்படிங்கும்போது an object is said to be in linear motion if it moves in a straight line. எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஒரே ஆக்சிஸில், அதாவது இட் மூவ்ஸ் along in a straight line, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் எடுத்துட்டோன்னா, அந்த கோஆர்டினேட் சிஸ்டமில் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் எடுத்துட்டோன்னா, ஸோ an object is said to be in linear motion if it moves in a straight line is called as linear motion. இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க, 3 மார்க் ஆர் 5 மார்க்கில் கூட கேட்பாங்க. ஸோ an object is said to be in linear motion if it moves in a straight line. Example, an athlete running on a straight track, a particle falling vertically downwards to the earth. ஒரு அத்லெட் ஸ்ட்ரைட் ட்ராக்கில் ஓடினா அதே பாத்தில் ஸ்ட்ரைட் லைனில் தான் அவர் ஓடிட்டே இருப்பார், சேஞ்ச் பண்ண மாட்டாங்க.
அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம மேலேருந்து தூக்கி கீழே போட்டோம்னா அது இட் கோஸ் அலாங் இன் அ ஸ்ட்ரைட் லைன், அதுதான் சொல்கிறாங்க. அடுத்த சர்க்குலர் மோஷனுங்கிறது உங்களுக்கே தெரியும். Circular motion is defined as a motion described by an object traversing a circular path. அது வந்து அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறது வந்து எந்த பாத் எடுத்துக்கும், சர்க்குலர் பாத் எடுத்துக்கும். ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. சர்க்குலர் மோஷன் இஸ் டிஃபைன் as a motion described by an object traversing a circular path. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஒரு சின்ன ரோப்பில் சின்ன த்ரெட்டில் வந்து ஒரு கயிறு கல்லை கட்டி நம்ம என்ன பண்ணுறோம், வேர்ல் அதை சுற்றிகிட்டே இருந்தோம்னா தட் இஸ் an example for circular motion. The whirling motion of a stone attached to a string. Next வந்துட்டு for example கொடுத்துருக்காங்க. Satellite moves in a circular path around the earth. So the motion of a satellite around the earth, these two circular motions are shown in figure. இந்த டயக்ராமில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். அடுத்தது rotational motion. Rotational motion is nothing but ஒரு ஆக்சிஸை மையமாக வச்சுட்டு ஒரு ஆக்சிஸை மையமாக வச்சுட்டு அது என்னவாயிட்டே இருக்குது, ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா that is a rotational motion. If any object moves in a rotational motion about an axis. So rotation அப்படினாலே இப்போ சர்க்குலர் மோஷன்ங்கிறது அதுக்கு ஆக்சிஸ்லாம் தேவைப்படாது. இட் மூவ்ஸ் அலாங் இன் a circular path, அவ்வளோதான். அதை வந்து சர்க்குலர் மோஷன் சொல்கிறோம். ஆனால் ரொட்டேஷ்னல் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்துட்டு இட் ஹேவ் அன் ஆக்சிஸ், ஒரு ஆக்சிஸை மையமாக வச்சுட்டு அது ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ரொட்டேஷ்னல் மோஷன் சொல்கிறோம். இஃப் எனி ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் a rotational motion about an axis, the motion is called rotation. So during rotation, every point in the object transverses a circular path. அதாவது அந்த ரொட்டேஷன் மூவிங்கில் இருக்கும்போது, ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டும் வந்துட்டு சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகும். ஆனால் அபவுட் அண்ட் ஆக்சிஸை பொறுத்து சுற்றும். எக்ஸப்ட் எந்த இடத்துல த பாயிண்ட்ஸ் லொக்கேட்டட் ஆன் த ஆக்சிஸ், அந்த ஆக்சிஸை சுற்றி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் என்ன ஆகாது, சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் ஆகாது. ஏன்னா ஸ்டாப் ஆயிரும். இப்போ அந்த இடத்துல என்ன ஆகாது, ஸ்டாப் ஆயிரும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இஃப் எனி ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் a rotational motion about an axis, the motion is called rotation. During rotation, ரொட்டேஷனில் இருக்கும்போது எவ்ரி பாயிண்ட் இன் த ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து என்ன ஆகுது, சர்க்குலர் பாத்தில் ட்ரான்ஸ்வர்ஸ் சுற்றிகிட்டே இருக்கு. எதை தவிர about an axis மையமாக வச்சுட்டு எக்ஸப்ட் த பாயிண்ட்ஸ் லொக்கேட்டட் ஆன் த ஆக்சஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள். ரொட்டேஷன் ஆஃப் அ டிஸ்க் about an axis through its center. ரொட்டேஷன் ஆஃப் அ டிஸ்க். இப்போ சிடி பிளேயர், டிவிடி பிளேயர்லாம் என்ன ஆகிட்டே இருக்குது, அந்த டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ சென்டரை மையமாக வச்சுட்டு அந்த ஆக்சிஸை மையமாக வச்சுட்டு ஸோ ரொட்டேஷன் ஆஃப் அ டிஸ்க் அபவுட் அன் ஆக்சிஸ் த்ரூ இட்ஸ் சென்டர். அடுத்தது ஸ்பின்னிங் ஆஃப் த earth about its own axis. earth வந்து அதோட ஓன் ஆக்சிஸ் வச்சுட்டு என்ன பண்ணிகிட்டே இருக்குது, ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. தீஸ் டூ ரொட்டேஷனல் மோஷன் ஆர் ஷோன் இன் ஃபிகர். இந்த டயக்ராமில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். டிஸ்க் ஆஃப் மாஸ் m அது ரொட்டேட் ஆகிருக்கு. ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுங்கிறது அந்த க்ரீன் கலர் லைனில். அடுத்தது earth வந்து அதோட ஆக்சிஸில் ஸ்பின் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வைப்ரேட்டரி மோஷன். வைப்ரேட்டரி மோஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் நம்ம ஒரு இப்போ டேபிளோ ஏதோ ஒரு பெஞ்சை நம்ம வேகமாக அடித்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் கூட என்ன ஆகும், வைப்ரேட் ஆகும். ஸோ அது டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வைப்ரேட்டரி மோஷன். ஸோ இஃப் an object or particle executes, if an object or particle executes a to and fro motion about a fixed point, it is said to be in vibratory motion. சார் நம்ம இப்போ ஒரு டேபிளை தட்டுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ், அந்த தூசி கூட, அதில் இருக்கக்கூடிய தூசி கூட என்னாகும், மேலே பறக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை மையமாக வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுது, டூ அண்ட் ஃப்ரோ மோஷனுக்கு மூவ் ஆகுது. ஸோ இப்போ ஒரு ரெஸ்ட்டில், அதாவது தண்ணி வந்துட்டு ஒரு பூல் இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு பாண்ட் இருக்குது, ஒரு குளம் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு தண்ணி கலங்காமல் ஆடாமல் அசையாமல் இருக்குது. அதில் கொண்டு போய் நம்ம கல்லை போட்டோம்னா என்னாகும், அப்படியே ஒரு ஆசிலேஷன், ஒரு சர்க்குலர் ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா? அதை கூட நம்ம வைப்ரேட்டரி மோஷன் சொல்லலாம். ஸோ இஃப் an object or particle executes a to and fro motion about a fixed point, it is said to be in vibratory motion. This is sometimes also called oscillatory motion. இதை வந்து நம்ம oscillatory motion கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வைப்ரேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரிங் ஆன் அ கிட்டார், கிட்டாரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வைப்ரேஷன், இல்லைனா மூமெண்ட் ஆஃப் அ ஊஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் வைப்ரேட்டரி மோஷன். இப்போ என்னென்ன மோஷன் பார்த்தா, டைப்ஸ் ஆஃப் மோஷனில் லீனியர் மோஷன் இல்லைனா ரெக்டிலினியர் மோஷன் சொல்லலாம், சர்க்குலர் மோஷன், ரொட்டேஷ்னல் மோஷன் அண்ட் வைப்ரேட்டரி மோஷன். இது தவிர என்னென்ன மோஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதர் டைப்ஸ் ஆஃப் மோஷன் லைக் எலிப்டிக்கல் மோஷன், ஹெலிக்கல் மோஷன் அண்ட் ஆர் ஆல்சோ
பாசிபிள். எலிப்டிக்கல் மோஷனும் இருக்குது, ஹெலிக்கல் மோஷன், இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அடுத்தது இது ஜஸ்ட் இதோட முடிச்சுக்கிறேன். மோஷன் இன் 1, 2 and 3 dimensions. Let the position of a particle in space be expressed in terms of rectangular coordinates. அதாவது அந்த பார்ட்டிக்கிளோட பொசிஷன் ஸ்பேஸில் அப்படின்னா வான்வெளி அப்படின்னு சொல்லலாம், இல்லை வெளி அப்படின்னு கூட சொல்லலாம். Let the position of a particle in space be expressed in terms of rectangular coordinates x, y and z. When these coordinates change with the time, டைமை பொறுத்து என்ன ஆகிட்டே இருக்கும், அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். Then the particle is said to be in motion. அப்போ அந்த பார்ட்டிக்கல் வந்து என்னது, மோஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. However, it is not necessary that all the 3 coordinates should together change with the time. அதாவது 3 கோஆர்டினேட்ஸுமே சேஞ்ச் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. டைமை பொறுத்து 3 கோஆர்டினேட்ஸுமே சேஞ்ச் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஈவன் இஃப் 1 or 2 coordinates changes with the time, the particles is said to be in motion. Then we have the following classification. இது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் எடுத்தது கிளியராக புரிஞ்சுதுங்களா? இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தோம், அதெல்லாம் 2 மார்க்ஸ்மா. கைனமேட்டிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோமா. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் மோஷன் அதெல்லாம் என்னென்னு பார்த்தோம். அந்த டைப்ஸ் ஆஃப் மோஷன் 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ புக்கு இன்சைடில் படிச்சுக்கோங்க எல்லா கொஸ்டின்ஸ் அப்படியே பேஜ் வைஸ். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.